தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் உலகத்தில் வாழ்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்தார்னா ஏதோ கவர்மெண்ட் வேலை, ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க தொழிலாக்க போகிறேன், பிள்ளைங்களோட படிப்பை மேலெடுத்து கொண்டு வர போகிறேன், எல்லா பிள்ளைங்களையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன், அந்தளவுக்கு என் தரத்தை உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு இன்னமும் கதை விடுறாரு. அவர் ஒரு உலகத்தில் வாழ்கிறார் அப்படின்வாங்க. ஆனால் உலகம் நீங்கள் சொன்ன மாதிரியே உலகத்தை அண்ணன் சீமான் அவர்கள் அரியலூர் பரப்புரையில் உலகத்தையே கண்மடி காட்டினார். கண்மடி காட்டினது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பார், இந்த கனவை நான் நிஜமாக்கி காட்டுறேன் அப்படின்ற அவரோட அந்த கொள்கை பிடிப்போடு அவர் பேசின வார்த்தைகள், அதுவும் அவ்வளோ மலையிலையும் கொட்டுற மலையிலையும் புயல்லையும் தன்னோட கொள்கை பிடிப்புக்காக அந்த இடத்துல அவ்வளோ ஸ்டெப்பனாக நின்று எவ்வளோ மழை பெஞ்சாலும் நான் பேச வேண்டாம் அப்படின்னு பேசினார். அவர் மட்டும் இல்லை, அவரோட தொண்டர்களும் அதே கொள்கை பிடிப்போடு இருக்காங்கன்னு காட்டுற மாதிரி அங்கே இருந்த மக்களும் அந்த மழையிலையும் புயல்லையும் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்படி மெய் சிலிர்க்கிற சம்பவம் அரியலூரில் நடந்தது. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற மக்களாவது இன்னைக்கு அரியலூரில் பேசினாங்கன்னா அன்றைக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அண்ணன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று பேசுகிறார். எந்த இடத்துல மழை புயல் என்ன நடந்தாலும் தன்னோட கொள்கை பிடிப்பு அது ஒன்றை வச்சுக்கிட்டு மனுஷன் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அடித்து போயிட்டே இருப்பார். அதனால் மக்கள் சொன்னாலும் நீ மலையில் நினைக்கிறியா, நானும் நினைவேன், உனக்கு சளி பிடிக்குதா எனக்கும் பிடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி நின்னா இருப்பாருங்களேன். அவர் மட்டும் கிடையாது, அந்த மக்களும் இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பார்த்து எனக்கு அப்படியே கண் கலங்கிருச்சு. அங்கே இருக்கிற அரியலூர் மாவட்டத்தில் இருந்த மக்கள் யாராவது உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிலர்லாம் கூட்டம் எப்படி கூட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி வந்திருந்த மக்களாக இருந்தால் ஓடி சிதறி போயிருப்பாங்க. ஆனால் அண்ணனோட பேச்சை கேட்கணும், அண்ணன் இந்த நாட்டுக்கு என்னமோ பண்ண போகிறார், நம்மளை உயர்த்தி கொண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை அண்ணன் மேலே வச்சு அந்த மழையிலும் மக்கள் உட்காந்து கேட்டு ரசித்ததை பார்க்கும்போது மாற்றம் உருவாகிட்டு இருக்கு. சிலர் நினைக்கலாம் இப்படி இருந்தும் அதே திராவிட கட்சிகள் தானே ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா இவங்கெல்லாம் இருக்காங்களே அந்த காலகட்டம், இந்த 60s 70s 80s இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே நான் இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு கண்ணை மூடி அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறவங்க. அப்படி தான் இத்தனை நாள் ஒரு ஓட் பேங்க் வச்சுருந்தாங்க திராவிட கட்சிகள். ஆனால் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிவு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கார். அந்த கூட்டம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் யாரும் சீமானுக்கு ஓட்டு போட வேண்டாம், அண்ணன் சீமான் என்னன்னு சொல்கிறார் அப்படின்றது கேட்க வைங்க. ஏன்னா அண்ணன் அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்மளோட கவலைக்கிடமான நிலைமை எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூலில் அவர் இமேஜஸ்லாம் காமிக்கிறாரு. அந்த ஸ்கூலில் மேற்கூரையே இல்லை, இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்குது. அந்த பயத்தில் மரத்துக்கடியில் உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அங்கே மழையில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிளாஸ் ரூம்குள்ளேயே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே மேற்கூரை இல்லை, ஒழுங்காக குழந்தைங்களுக்கு உட்கார பெஞ்சு இல்லை, குழந்தைங்களாம் தரையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, பெஞ்சு இல்லை, இப்படி எதுவுமே இல்லை. அதற்கு காரணம் என்ன? ஏன் அப்படின்னா அண்ணன் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குது, நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல எஜுகேஷன் இருக்குது அப்படின்னா எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க, அடடா கவர்மெண்ட்டே இவ்வளோ அருமையாக சொல்லி கொடுக்கும்போது நான் ஏன்ப்பா ப்ரைவேட்டில் கொண்டு போய் அவ்வளோ காசை கொட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துடுவான். ஆனால் அவனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தால் அவன் ஃப்ரீயாக படிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அதுவே இந்த ஆட்சியாளர்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலை வச்சு அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் கொடுக்குறான் அப்படின்போது எல்லாரும் கொண்டு போய் பிள்ளையை எங்கே நிறுத்துவீங்க? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நிறுத்துவீங்க. ஏன்னா எங்கே தரம் இருக்கோ அங்கே தானே போவீங்க. உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த தரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா நீ இங்கே வந்துருவேன்றதுக்காக தான் உனக்கு தரத்தை கொடுக்க மாட்டான். ஒரு படிக்கிற பள்ளிக்கூடம் சுடுகாடு மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே ஒரு சிலரோட கல்லறை எப்படி இருக்குது நமக்கே தெரியும் இல்லையா? சென்னை மெரினா பீச்சில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அங்கே இருக்கிற கல்லறைகள், இறந்து போனவங்களோட கல்லறைகள் பலபலன்னு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் குட்டிச்சவர் மாதிரி இருக்குது. மழை பெய்யுது, அந்த குழந்தைங்க அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் படிப்பாங்க? ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேறு வழியே இல்லை அப்படின்றவங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு வீட்லேயும் சரி வறுமை இருக்குது. பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கலான்னு பார்த்தாலும் அங்கேயும் அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. மழையிலையும் வெயிலையும் உட்கார முடியாமல் குழந்தைங்க டாய்லெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ப்ரைவேட் ஸ்கூலில் அவன் வளர்த்து எடுக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக பண்ண விட மாட்டான். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலையும் சரி நான் நல்ல ஒரு தரத்துக்கு கொண்டு வருவேன். இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ், உனக்கு ஒரு டூலாக இருக்கணுமே தவிர அதுதான் அறிவு அப்படின்றது கிடையாது. ஏன்னா நமக்குலாம் அப்படி ஒரு தாட் இருக்கு இல்லையா? இங்கிலீஷில் பேசினா அவன் பெரிய புத்திசாலி, வெள்ளையாக இருந்தால் அது அழகு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதை உடைக்கணும். அண்ணன் சொன்ன அழகான வார்த்தை, ஆங்கிலம் அறிவு கிடையாது,
வெள்ளையா இருக்கிறது அழகு கிடையாது. முதல்ல அதிலிருந்து வெளிவா. இதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அயல்நாட்டு மொழி நீ என்ன விருப்பப்பட்டாலும் படி. ஆனால் உனக்கு தேவையான உன்னோட தமிழ் மொழியில தான் நீ எல்லாத்தையும் இப்போ மருத்துவம் நீ படிக்கலாமா அப்படின்னா ஏன் நிறைய நாடுகளில் படிக்கிறாங்களே. இப்போ ரஷ்யாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிசன் அவங்க லாங்குவேஜில் தான் படிக்கிறாங்க. அப்படி உன்னோட லாங்குவேஜ்லேயே நீ படிக்கும்போது தான் உனக்கு அந்த திறன் கரெக்டாக, அப்போ தான் உனக்கு அந்த அறிவு வரும். இப்போ ஜெர்மனி, ரஷ்யா, கொரியா அவங்க எல்லாருமே அவன் நாட்டு மொழியில தான் அவங்க அதை படிக்கிறாங்க அப்படின்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்வியில் சிறந்த நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபின்லாண்ட், கொரியா, சிங்கப்பூர், கனடா, ஜெர்மனி இந்த இடங்கள் தான் இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு நாடு அவனே இந்த அளவுக்கு கல்வியில் முன்னேறி வந்திருக்கான் அப்படின்னா நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மக்கள், நமக்கு எவ்வளோ பெரிய நாகரிகம் இருக்குது. இப்படிப்பட்ட நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் கையில் இதை கொடுத்துப்பார். அண்ணன் உன்னை எந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகிற. அதாவது அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் 50 பேருக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், வெறும் மார்க்கை வச்சு எடை போடுறாங்க. ஆனால் நான் சீமான் அவர்களை சொன்ன என்ன அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டு அப்படின்னா ரேங்கே கிடையாது, எல்லாமே உனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். 6 வயசுல தான் நீ ஒன்னாதே படிக்க போகணும். அது வரைக்கும் அரும்பு மொட்டு மலர் அப்படின்ற ஒரு திட்டம் சொல்றாரு. அதாவது அரும்பு அப்படின் போது 3 வயசுல வந்து இப்போ நம்ம ப்ரீகேஜி சேர்க்கிறோம் இல்லையா, ஆனால் அதே மாதிரி அண்ணன் என்ன சொல்றாருன்னா 3 வயசுல ஒரு மணி நேரம் ஸ்கூல்ல வந்து நீ எதையுமே படிக்க வேண்டாம், எழுத வேண்டாம், உன் கண்ணால் பார்க்கணும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது அண்ணன் சொல்றாரு. இப்போ ஒரு இடத்துக்கு நான் சுற்றுலா ஒரு ஸ்கூல் வைக்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க 3 வயசுல 4 வயசுல வர குழந்தைங்கள ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போறது, இது மாமரம், இது வாழை மரம் அப்படின்னு நீ வந்து புக்கில் படிக்கிறதுக்கு பதிலாக அதை டைரெக்டாக நீ பார்க்கணும். ஸ்கூல் ஃபுல்லாக மா, பலா, வாழை, கொய்யா அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா செடியும் இப்போ பசுமை பூந்தோட்டமாக நம்மளோட ஸ்கூல்ஸ் இருக்கும். அவரோட ஸ்கூல் நேமே என்னென்னா பசுஞ்சோலை பள்ளி அப்படின்றதான். ஸோ எல்லா இடத்துலையுமே பசுமையாக இருக்கும். அப்படி யோசிச்சு பாருங்களேன், அவர் காமிச்ச இமேஜ் தான் அதை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்குறதெல்லாம் என்ன, பெரிய பெரிய பில்டிங்ஸ் அவ்வளோதான் பார்க்குறோம். ஆனால் அப்படி பெரிய பெரிய பில்டிங்ஸை நம்ம பார்த்தாலும் சாப்பாடு நமக்கு தேவைப்படும் இல்லையா. அப்போ நம்ம பசுமையாக இருந்தால் நமக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். நம்மளோட க்ரீனரி நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம், இண்டஸ்ட்ரியலாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கட்டடங்களை வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் காமிக்கிறது வந்து ஒரு இயற்கையோடு சேர்ந்து வாழு. இயற்கைன்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளை வளர்த்து எடுத்ததே இயற்கை தான். இன்னைக்கு அந்த இயற்கையை அழிச்சிட்டு நீ பெரிய பெரிய கட்டடம் கட்டி என்ன பண்ண போற? ஸோ ஸ்கூல் ஃபுல்லாக நல்ல ஒரு எல்லா செடிகளையும் வைப்பேன். சும்மா புத்தகத்தில் இது வயல், இது வாய்க்கா இப்படிலாம் படிக்கக்கூடாது. எல்லாத்தையும் நேராக கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். 8வது வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணவே மாட்டேன். நீங்கள் 8வது வரைக்குமே சரி, எதையுமே நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா மார்க்குக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத அண்ணா சூப்பராக சொன்னார். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்க அறிவு வளருதா அப்படின்னு பார்க்குறத விட எந்த ஸ்கூலில் மார்க் எடுக்க வைக்கிறான், எந்த ஸ்கூலில் ரிசல்ட் கொடுக்குறானோ அவன்கிட்ட போய் கண்ணை மூடிட்டு விட்டுடுறோம். ஆனால் அந்த ஸ்கூல் அவங்க குள்ள இருக்க திறமையை எடுக்கவே மாட்டாங்க. அதாவது எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இதுதான் என்னோட டேலண்ட் அப்படின்னு நம்ம வெளியே எடுக்கணும். ஆனால் நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அண்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா அது எதுவுமே கிடையாது, உனக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கு. கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின அத்தனை பேரும் படிப்புல பெரிய மேதாவிங்கெல்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல முன்னேறினாங்களே, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் நான் கொண்டு வருவேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது, அதை நம்ம வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு இருக்கார். ஏன்னா கரூரில் ஷாருக் அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறார். அந்த பையன் 12th 800 மார்க்ஸ் ரொம்ப பார்டரில் தான் அந்த பையன் பாஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் வந்து ஒரு விண்கலம் பண்ணியிருக்கான். வெறும் தீப்பெட்டி சைஸில் ஒரு விண்கலம் பண்ணியிருக்கான். நாசா அதை வாங்கியிருக்கான். சின்ன சைஸில் ஒரு விண்கலமாக, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அந்த பையனை அங்கே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவன் படிப்பில் ரொம்ப சுமாராக இருந்திருக்கலாம், ஆனால் அவளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு இல்லையா, அதுதான் உண்மை. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை, அவனோட திறமை அந்த இடத்துல இருக்குது, அதை நம்ம பாராட்டணும். அண்ட் அதுலேயும் பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக படிப்பு அறிவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாழ்வீச்சு, துப்பாக்கி சூடுன்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். என் பிள்ளைய நீ தொட்ட அப்படின்னா செத்த. இந்த ஒரு வார்த்தை இருக்குல்லையா, இதை கேட்கும்போது இது நடக்குதோ இல்லையோ ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் தனியாக ஒரு பகல் நேரத்தில் கூட வெளியே போக முடியல. ஒன்று நகையை பறிச்சுட்டு போயிடுறானுங்க, இல்லை கடத்திட்டு போயிடுறானுங்க, என்னென்ன கேவலத்தை பண்ணுறாங்க. இந்த உலகம் எவ்வளோ மோசமாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க. பெண்கள் அவ்வளோ வீக்கானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே, அப்போ அந்த பெண்களுக்கு தற்காப்பு கலை சொல்லிக் கொடுப்பேன். ஒன்றை நீ காப்பாற்றிக்கிற கலை அது ரொம்ப முக்கியம். இந்த அரியலூர் பரப்புரையில் ஃபுல்லாகவே அவர் ஸ்கூல் பற்றி தான் சொல்கிறார். இன்றைக்கி குழந்தைகள் நினைப்போம் 20 வயசில் அவங்க தான் நம்ம நாட்டை தூக்கி நிறுத்த போகிறாங்க. அப்போ அவங்கள நம்ம எவ்வளோ அழகாக கட்டமைக்கணும்,
இருக்கணும் அப்படின்னு அண்ணன் வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தான உணவுகள் இப்போ சத்துணவு அப்படின்ற பேர்ல கவர்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது. விவசாயத்தை நானே கையில் எடுப்பேன். அதனால நல்ல உணவு என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க முடியும். அவங்களுக்குள்ள இருக்க திறமையை கண்டுபிடிச்சு அவங்கள முன்னேற்றி கொண்டு வருவேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற கல்விக் கொள்கை எப்படி இருக்கு, நம்ம மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்யறோம் இல்லையா. ஆனால் அண்ணன் ஆட்சிக்கு வந்தா அதை மாநில கொள்கையா நான் மாத்துவேன். என் பிள்ளைக்கு நான் எதை சொல்லிக் கொடுக்கணும், என்னோட சமுதாயத்தை பத்தி தான் நான் சொல்லிக் கொடுக்கணும், என்னோட முன்னோர்களை நான் சொல்லிக் கொடுக்கணும். நான் ஜான்சி ராணி பத்தி சொல்லிக் கொடுக்கறதால வேலு நாச்சியாரை நான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்காக போராடினவங்க, நம்மளோட இலக்கியத்துக்காகவும் வரலாறுக்காகவும் போராடுறவங்களை மறந்துட்டு நம்ம வேற யாரையோ போய் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் நம்ம முறியடிக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம படிக்கணும். அப்போ மாநில கொள்கையை நான் கொண்டு வருவேன், என் பிள்ளைங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க மரக்கன்றுகள் நடணும். ஏன்னா நம்ம மரக்கன்றுகள் அப்படின்னு சும்மா பேசிட்டு போயிடலாம். அப்துல் கலாம் ஐயா அதை சொன்னார். அதுக்கப்புறம் விவேக் சார் சொல்லிட்டு இருந்தார். அவரோட ஃபாலோவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மரம் நடுறது அவ்வளோ நன்மை. நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு அந்த மரத்தை வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மரம் நமக்கு 1000 மடங்கு பலன் கொடுக்கும். அதனால தான் அண்ணன் சொல்றாரு, ஒரு மாணவன் மாணவியோ ஒரு 100 மரக்கன்றை நட்டாங்க அப்படின்னா சிறந்த மாணவன் அப்படின்ற அவார்ட் கொடுப்பேன், அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பேன். அதுவே ஒரு மாணவனோ மாணவியோ 1000 மரக்கன்று நட்டாங்க அப்படின்னா சிறந்த தமிழ் தேசிய மாணவன் அப்படின்னு சொல்லி விருதும் கொடுத்து அவன் இறந்தானா அவனுக்கு ராணுவ மரியாதையோட அடக்குமுறையும் பண்ணுவேன். ஏன்னா நீ குடிச்சிட்டு கள்ளசாராயம் குடிச்சு செத்து போறவனுக்கு நீ நிவாரணம் கொடுப்ப, 10 லட்சம் 20 லட்சம் கொடுப்ப அப்படின்னா என் நாட்டை காப்பாற்ற போறான். இன்னைக்கு மரம்ன்றது சாதாரணமாக தெரியல, ஆனால் அந்த மரம் நமக்கு அவ்வளோ பயன் தரப்போகுது. அதை ஒருத்த 100 1000 பண்ணிட்டா அப்படின்னா அவனுக்கு நான் நிவாரணம் கொடுப்பேன், அவனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இது கேட்க ரொம்ப காமெடியாக இருக்கும். பலரும் இருந்துட்டு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவர் ஒரு கன உலகத்தில் வாழ்றாரு, அவர் பாட்டுக்கு கதை விடுறாரு. ஆனால் அண்ணன் சொன்னது, நான் ஒரு கன உலகத்தை உனக்கு இன்னைக்கு காமிச்சிருக்கேன், ஆனால் என் கையில் நீ இதை ஆட்சியை கொடுத்துப்பாரு. ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட செய்யறதுக்கு பணம் கிடையாது. அதுவே நீ எனக்கு ஆட்சியை கொடுத்த அப்படின்னா நான் இதை செஞ்சு காமிக்கலாம், என் சட்டையை பிடிச்சி கேள்ட அப்படின்றத அண்ணன் பல நேரங்களில் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ மழை, ஆனால் மக்களும் அதே கொள்கை பிடிப்போடு அங்கே உட்கார்ந்து அண்ணன் சொல்றதை அவ்வளோ ரசிச்சு கேட்டு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, நிறைய பேருக்கு புரிதல் இருக்கு. இவ்வளோ நாள் ஆண்ட கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜாதியை வச்சும் மதத்தை வச்சும் எப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு புரிதலோட நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ டெஃபினட்டா அண்ணன் சொல்ற கொள்கைகளை நீங்களும் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான், ஏன்னா நிறைய பேருக்கு அவர் என்ன பேசுறாருன்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் பேசுறதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பக்கம் வேணும். அதுவே கொஞ்சம் பேர்கிட்ட கம்மியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் நமக்கு இலவசம் இப்படி கொடுத்து நம்மளை ஒரு கையேந்திர நிலைமையிலே எப்போதுமே நிறுத்திட்டனால நம்ம பெருசா யோசிக்கல. ஆனா அண்ணன், உன்னை நான் கையேந்த விட மாட்டேன், உனக்கு நான் ஒரு வேலை தரேன், அந்த வேலைக்கு உனக்கு உரிமை தரேன், அந்த வேலைக்கு உனக்கு ஊதியம் தரேன் அப்படின்னு நம்மளை மேலே கொண்டு வரார். அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி தமிழ் தேசிய கருத்துக்களை கேட்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.